படத்துல வந்து நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனா அதை விட சந்தோஷமான விஷயம் என்ன, சாரி டு சே நிதி, நான் தான் இந்த படத்தோட ஹீரோயின். நான் தான் ஹீரோயின். அதனால இந்த இப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்துல நான் ஹீரோயின் நடிச்சதை பத்தி ரொம்ப பெருமைப்படுறேன். మీ ఇద్దరి కాంబినేషన్ అంటే మాకు చాలా పిచ్చి. సో మీ ఇద్దరు కలిసి டிரான்ஸ்லேட் பண்ணு. நம்ம 2 பேர்ல நீங்க மட்டும் அவங்களுடைய இங்க இருக்கீங்களா? కాదు సార్. ஜேகே ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி, பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா. அப்ளை நவ். சார் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் சார். இந்த படத்தில் நீங்கள் பவன் சார் கூட தொடர்ந்து வர்றீங்க, ஆனால் பவன் சாரே சத்யராஜ் சாருக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு ப்ரொடியூசர் சொன்னாங்க. உங்கள் 2 பேருக்கும் இதில் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஒன்றா இருக்காதுங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. பார்ட் 2ல் நாங்கள் அதை எப்படி எதிர்பார்க்கலாம்? பார்ட் 2ல எங்க 2 பேருக்கும் 3 சாங் இருக்கு, 4 ஃபைட் இருக்கு. காமெடி ஒரு மொத்தமா ஒரு படமா தான் நாங்க பார்க்குறோம். இருக்கலாம் சார். சத்யராஜ் சார், திரையுலக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் முதல்ல என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சினிமாவில் நடிகராக இருந்து முதன்முறையாக முதலமைச்சரானவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆந்திராவில் சினிமாவிலேருந்து நடிகராக இருந்து முதலமைச்சரானவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு என்டிஆர் காரு அவர்கள். இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள். இன்று என்டி ராமராவ் அவர்களின் பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் அன்று ஆந்திராவின் டெப்டி சிஎம் பவர் ஸ்டார் பவன் கல்யாணுடைய ஒரு நிகழ்ச்சி, ஒரு விழா நடக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. இவனுக்கு எப்படா தெரியும் என்டிஆர் சாரோட பர்த்டே இன்னைக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு யார் சொன்னாங்க தெரியுமா? ஃபோனில் மெசேஜ் வந்தது. வாணிஸ்ரீ மேடம் சொல்லியிருக்காங்க. நான் வசந்த மாளிகை படத்தினுடைய தீவிர ரசிகன். பாரு, பூபதி ராஜா சார் வந்திருக்காரு. அந்த படத்தினுடைய வசனகர்த்தா வந்து பாலமுருகன் சார். வசந்த மாளிகை படம் பார்த்துட்டு யாராவது கிட்ட பேசணும்னு எனக்கு ஆசை. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அப்போ சச்சு மேடம் வந்து என்கிட்ட சொன்னா, நான் அவங்ககிட்ட சொன்னேன், நேற்று வசந்த மாளிகை படம் பார்த்தேன் மேடம் அப்படின்னு. அப்படியா, இதான் நம்பர் கொடுக்குற, வாணிஸ்ரீ கிட்ட பேசுங்களேன் அப்படின்னாங்க. அப்போ வாணிஸ்ரீ மேடத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி அந்த படத்தை பற்றி பேசி நிறைய ஈவெண்ட் விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டோம். அவங்க தான் இன்னைக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க என்டிஆர் சாருடைய பர்த்டே அப்படின்னு. ஸோ இன்னைக்கு அது ஒரு கோஇன்சிடென்ஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே ரத்ன சார் வந்து பிரமாதமாக பேசினார். அவருடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் சொன்னார். இந்த படம் வந்து நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும். என்னென்னா, நாங்கள் நடிச்சிட்டு இருக்கையில் எனக்கு தெரியல, நாங்கள் எல்லாம் நல்லா ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஜோதி கிருஷ்ணா வந்து எங்கிட்ட வந்து லேப்டாப்பில் கொண்டு வந்து சீன் காட்டினார். எப்படி எடுக்க போகிறேன்னு. நான் உண்மையிலேயே ரத்ன சார், ஈன்ற பொழுதில் பெரிதிருவுக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் அப்படிங்கிற இடத்துல தகப்பன்னு நீங்கள் போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஜோதி கிருஷ்ணா வந்து பிரமாதமாக அந்த சீனை காட்டினார். நான் சொன்னேன், எப்படி ஜோதி இது என்னன்னு கேட்டேன்னா, அப்புறம் அவர் போய் அப்போ தான் வந்து ஃபாரினில் போய் படிச்சுட்டு வந்த விஷயத்தையெல்லாம் சொன்னார். அதை பார்த்து படிச்சுட்டு வந்தால் மட்டும் பார்த்தாதான் அந்த நீங்கள் பார்த்த மாதிரியே நானும் பார்த்து பிரமிச்சிட்டேன். அந்த மேக்கிங்கை பார்த்து பிரமிச்சிட்டேன். அதனால் வந்து இந்த படத்தில் வந்து நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனால் அதை விட சந்தோஷமான விஷயம் என்ன, சாரி டு சே நிதி, நான் தான் இந்த படத்தோட ஹீரோயின். நான் தான் ஹீரோயின். ஒரு படம் என்ன, நீங்கள் டைட்டானிக் வேணாலும் எடுங்க, என்ன கதை? கப்பல் முழுகுது, ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஹீரோ போராடுறாரு, அதில் 2 பேரும் மூழ்கிடுறாங்க. ஸோ ஒரு ஹீரோ யாரை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ கஷ்டப்படுறாரோ அவங்க தானே ஹீரோயின். அப்படி பார்த்தா இந்த படத்தில் நான் தான் ஹீரோயின். என்னை காப்பாற்றுறதுக்காகத்தானே பவன். ஜோதி கரெக்டா? அவுட்லைன் சொல்லிட்டேன்னு தப்பாக நினைக்காதீங்க. இந்த படத்தில் பவர் ஸ்டார் பவன் கல்யாணுக்கு நான் தான் ஹீரோயின். அவர் என்னை காப்பாற்றுறதுக்காக தான் வராரு. இந்த படத்தினுடைய எவ்வளோ கஷ்டமே என்னை காப்பாற்றுறதுக்காக நடக்கிறது தான். அதனால் இந்த இப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்தில் நான் ஹீரோயின் நடித்ததை பற்றி ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்த பார்ட் 2 எடுக்கல. கிரவாணி சார், சினிமாவில் என்னென்னமோ போயிட்டு வந்துட்டோம். இருந்தாலும் உங்கள் சாங்கை நான் பாடிட்டேன். பாகுபலி 2ல் வந்து
நானும் இதே மாதிரி டேப் அடிச்சுட்டு ஒரு 4 பிட்டு பாடிட்டேன். பார்ட் 2 பண்ணையில் கொஞ்சம் அதை மனசில் வச்சுட்டு எனக்கு நாசர் சாருக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான சாங் போட்டுருவீங்க. ஷோபி மாஸ்டரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க சார். எதுங்க? ஷோபி மாஸ்டரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது வீரமுள்ளு 2ல வந்து உங்களை வச்சு சிறப்பா ஏதாவது ஆமாம் ஆமாம் நிச்சயமா. ஆமாம் மனோஜ் இல்லை நாங்கள் ஆடிடுவோம், நாங்கள் டான்ஸ் ஆடிடுவோம். நாங்கள் அதை எதுக்குமே கூச்சப்படாத ஆளுக்கு தானே. பரதநாட்டியம் ஆடினோமா, வஞ்சிக்கோட்டை வாலிபன் வேணுமா உங்களுக்கு, வைஜெயந்தி மாலா 10 மணி 2 பேரும் ஓகேன்றோம். என்ன சார் அது மாதிரி விஷயங்கள். கேமரா கூச்சமே இல்லாத ஆட்கள் நாங்கள். அப்படி இருந்தால் தான் சினிமாவில் வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படத்தில் நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான பெருமையான விஷயம். ரத்தன சாருடைய நல்ல மனசுக்கும் ஜோதியினுடைய நல்ல உழைப்புக்கும் இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையும் என்று நம்பி வாழ்த்துகிறேன். வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். సార్ ఒక చిన్న రిక్వెస్ట్ సార్, మీ ఇద్దరి కాంబినేషన్ అంటే మాకు చాలా పిచ్చి. సో మీ ఇద్దరు కలిసి కళ్యాణ్ గారి సిగ్నేచర్ ఒకటి ఇలా అంటే చూడాలని అనుకుంటున్నాం మేమందరం కూడా. ప్లీజ్ டிரான்ஸ்லேட் பண்ணு. நம்ம 2 பேர்ல நீங்க மட்டும் அவங்களுடைய இங்க இருக்கீங்களா? ஸோ அதனால நீங்களோட இதில் வந்து பவன் கல்யாண் ஸ்டார் வந்து பவர் ஸ்டார் வந்து ஒரு ஸ்டைல் இப்படி பண்ணியிருக்காரு. அதை நீங்க பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ఇద్దరు ఇద్దరు చేయాలి. ఇద్దరు యా ఇద్దరు మీరు ఇక్కడ వాళ్ళు మాత్రం ఉండాలని చెప్పారు. కాదు సార్, ఇద్దరు ఇద్దరు చేస్తే బాగుంటది. ఓకే రెడీ 3 2 1 గో. వీడు 6 అడుగుల బుల్లెట్. థ్యాంక్ యూ Okay, సో bye. మచ్ సార్, థ్యాంక్ యూ సో మచ్. நாங்க இங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம்ல, நாங்க அங்கிருந்து ஸ்டார்ட் ஆன ஆளுங்க, அதனால ஈஸியா பண்ணிடுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சி நீங்க இந்த 4th சிங்கிளுக்கு வந்து இவ்வளவு கலகலப்பா இவ்வளவு நிகழ்ச்சியோட இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வம் உங்களுக்கு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப நன்றி. ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லி சார் ப்ளீஸ். திடீர்னு இது தோணுச்சு. நாங்கள் ஒரு சீனுக்காக தயாராகிட்டு இருந்தோம். ரத்தன் சாருங்க சீனுக்காக தயாராகிட்டு இருந்தோம். நாங்கள்லாம் அவங்க சகாக்கள், நான், சுனில், மற்றவங்கெல்லாம் 4 பேர் உட்காந்து கல் சாப்பிட்டுட்டு இருப்போம். அப்புறம் வந்து பவர் ஸ்டார் வருவார். வந்து அவர் எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்வார். அது சின்ன சின்ன அவ்வளோதான், அங்கேருந்து போயிடும். அவர் வந்ததே 2 மணி நேரம் அந்த ஆஃபீஸ்லேருந்து வந்து ஒரு அரை மணி நேரம் டிஸ்கஷன் நடக்குது. சார் என்ன சார், சுனில் வேற போகணும், நான் வேற போகணும், என்ன போகணும்னா அவர் பாருங்க ஒரு பப்ளிக்கோட இமேஜ் எப்படி இருக்கணும்னு. உண்மையான டைலாக் என்னன்னா, டேய் நீங்கள் என்னடா இங்கே வந்து கல் குடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் அங்கே வாங்க, நல்ல சரக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றது தான் டைலாகு. அவர் கூட போகணும் நாங்கள். அவர் அந்த டைலாகை சொல்ல மாட்டேன்ட்டார். சொல்லவே மாட்டேன்ட்டேன். சார் ஏன் சார் இது டைலாக் இல்லை, நான் வந்து இப்போ வந்து நான் ஒரு பப்ளிக் ஃபிகர், ஒரு லீடராக இருக்கேன். நான் நீங்கள் சாப்பிட்ற கல்லை விட எனக்கு நல்ல சரக்கு எனக்கு தெரியும்னா நான் குடிச்சிருப்பேன்னு அர்த்தமாகுது. ஸோ அதனால் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு நம்ம படம் எடுத்தோம். ஸோ பப்ளிக் இமேஜ்ன்றது என்னன்றது வந்து திடீர்னு ஞாபகம் வச்சு சம்மந்தம் இருக்கலான்னு தெரியல. ஓகே, ஆல் தி பெஸ்ட். சமூக பொறுப்போடு இந்த படம் வெளியாகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன உதாரணத்தை கொடுத்த உங்களுக்கு எங்களுடைய ரொம்ப 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 நன்றி சார். ஜேகே ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி, BSc and MSc யோகா. அப்ளை நவ்.